அனைவருக்கும் வணக்கம். நாராயணாய் வித்மிஹி வாசுதேவாய தீமஹி தன்னோ விஷ்ணு பிரஜோதயாத். நாராயணனுடைய அனுகிரகத்தாலும் பாலத்திருந்த திருவருளால் முருகப்பெருமான் ஆசை கொண்டு ஸ்ரீரங்கம் நரசிம்மர் ஜெயந்தி. ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய நரசிம்மர் இந்த வருடம் வைகாசி மாதம் சதுர்தசி தேதியில கொண்டாடப்படக்கூடிய காலம். பரவ வருஷம் வைகாசி மாதம் 16ஆம் தேதி 30/5/2026 சனிக்கிழமை, வளர்பிறை சதுர்தசி தேதி பகல் 12:50 வரை. அதன் பின்பு விசாக நட்சத்திரம். விசாக நட்சத்திரம் பகல் 2:16 வரை. அதன் பின்பு அனுஷ நட்சத்திரம். சிவம் நாமயுகம் நாள் முழுவதும். வனசை கரணம் பகல் 12:50 வரை. அதன் பின்பு பத்திரை கரணம் நாள் முழுவதும் சித்தயோகமாக உள்ளது. ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய நரசிம்மருக்கு ஜெயந்தி விழா தொடக்கம். ஒவ்வொரு வருஷம் வைகாசி மாதம் சதுர்தசி தேதியில வளர்பிறையில கொண்டாடப்பட்டு வருது. அதனால அவதார திருநாள், நரசிம்மருடைய அவதாரம். அப்ப அந்த அவதாரம் நம்மளுக்கு வாழ்க்கையில நம்ம எப்படி எதைக்காண்டி நம்ம ஒரு மனிதனாக பிறக்கிறோம், எதைக்காண்டி பிறக்கிறோம் தெரியாமலே நம்ம பிறந்து தெரியாமலே நம்ம மாண்டு விடுக்கிறோம். ஆனா ஒவ்வொரு இறைவன் அவதாரம் நோக்கம் எந்த காலமாக இருந்தாலும் அது பூமியில கால் பதித்தால் அது காலத்துக்கு நிற்கிற அளவுக்கு செய்து கொண்டு தான் போவார். அது வரைக்கும் இந்த பூமியில கால் வைக்க மாட்டார். ஆகவே இந்த அவதாரம் நாள் நரசிம்மர் பெருமான் தூணில தோன்றினார், பிரகலாதனை மனுக்கிரகம் செய்தார், ஹிரண்யகசிபை வதம் செய்தார். கதைகள் நிறைய உண்டு. ஆனா இந்த விரதம் நாள் நம்மளுக்கு என்ன பலன் அது மட்டும் நம்ம பார்ப்போம். அப்ப அந்த விரதம் இருக்கும்போது நம்ம நரசிம்மருக்கு இந்த நாளை விரதம் இருந்து வரும்போது விஷ்ணு அவனுடைய அவதாரத்துக்கு உண்டான தீய சக்திகள் முதல் அழிய. குடும்பத்துல பில்லி சூனியம் ஏவல் துஷ்ட கிரகத்தால் ஆளப்படுது. ராகு தோஷம், கேது தோஷம், சனி தோஷம், சுக்கிர தோஷம் எல்லாமே சொல்றோம். சனியும் சந்திரன் சேர்ந்தா புனர்த்த தோஷம் வேலை செய்யல. குருவும் சனியும் சேர்ந்தா வாழ்க்கையில முன்னேற்றம் இல்லை. இதெல்லாம் நம்ம நினைக்கும் போது அத்தனை அந்த நரசிம்மரை வழிபாடு செய்து வர 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 அந்த விரதம் இருந்து நம்மளுக்கு அனைத்து விதமான தொல்லைகள் நிவர்த்தி ஆகும். கடன் தொல்லை நிவர்த்தி ஆகும். அதனால நம்மளுக்கு நல்ல ஒரு தருணம். வறுமையெல்லாம் நீங்கி வளமான வாழ்க்கை வாழக்கூடிய தன்மை. எதிரிகளுக்கு போராடி ஜெயிக்க முடியல, அவர் சொல்றதெல்லாம் நான் கேட்டு நடக்க வேண்டி இருக்குது. அவ அப்பப்போ மூஞ்சி காட்டிட்டே இருக்கிறார். சக ஊழியர்களாக இருந்தாலும் ஒரு மேனேஜரா இருந்தாலும் நம்ம எப்பவுமே திட்டிகிட்டே இருக்கிறார். அத்தனை மறையும். நரசிம்மரை வழிபாடு எதிரியாக நம்ம பார்த்தா தானே அவருக்கு நம்மளுக்கு திட்ட தோணும். இதே அடுத்த ஆளுகிட்ட போனா அன்பா பேசுற, இந்த வேலை செய்ய அந்த வேலை செய்ய அன்போட நடந்துக்கிறார். நம்மகிட்ட வரும்போது மட்டும் வேற விதமா நடந்துக்கிறார். அதே வேலைதான் நான் செய்யறேன். அதெல்லாம் அந்த மனக்கசப்பு. நீங்க நம்மகிட்ட இருக்கக்கூடிய தரித்திர நிலையினால், நம்மகிட்ட இருக்கக்கூடிய கிரக பிடையால் நம்மளை கண்டு அவருக்கு பிடிக்காம போகும். அந்த நரசிம்மரை வழிபாடு செய்து வர வர அந்த தீய எண்ணம், அவருக்கு இருக்கக்கூடிய தீய எண்ணம் மறைந்துடும். நம்மளை கண்ட ஒரு நல்ல ஒரு அனுகிரகம் கிடைக்கும். ஆனால் எதிரிகள் அழிவாங்கன்னு சொல்றோம். எதிரி தொலை நீங்கும் சொல்றது அதுதான். அப்ப நம்ம கிட்ட ஒரு தெய்வ சக்தி இருந்தா அவங்களுக்கு அது பரிவு உண்டாயிடும். அப்ப அடுத்தவனுக்கு பாராட்டுறார், நம்மளுக்கு மட்டும் வரும்போது வேற விதமா திட்டுறாரு அப்படின்னா அதெல்லாம் மறையும். கடன் தொல்லை, நீண்ட நாளான கடன் தொல்லையெல்லாம் நிவர்த்தி ஆகும். ஆனால் இந்த நேரத்தில் பிரம்மா விஷ்ணு மகேஸ்வரன் சொல்லக்கூடிய இறைவனை சுதர்சன ஆழ்வாரை சேர்த்து பிரார்த்தனை செய்து கொள்வது. அதனால இந்த அசுரன் சொல்லக்கூடிய ஹிரண்யகசிபு எதிர்த்தார். யாரு? ஹிரண்யகசிபை எதிர்த்தார். தந்தையை எதிர்த்தவர் பிரகலாதர். தந்தை எதிர்த்தால் தந்தை உயிரோட இருக்க மாட்டான்னு அவர் நல்லா தெரியும். அப்ப இறைவனே உலகத்துல பிரதானமானவர் என்று அவர் முழுசா நம்பினார், சரணாகதி அடைந்தார். அதனால பல விதமான தொல்லை கொடுத்தாலும் அந்த சரணாகதி தத்துவத்தினால பிரகலாதன் அனைத்து விஷயத்திலும் அவர் வெற்றி பெற்றார்.
பாம்பை கடிக்க வச்சார், யானை மிதிக்க வச்சார், கடல்ல தூக்கி போட்டார், சிறை வாசம் வைத்தார், அன்னம் ஆகாரம் இன்றி வச்சார், எல்லாத்துலயும் ஜெயிச்சு வந்தார். அப்ப சாப்பாடு கூட கொடுக்காது, பட்டினி இருந்து சாகட்டும், வெளியில விட்டாதானே அவன் வந்து அந்த நாராயணன் வந்து அவர் காப்பாத்துவாரு. இப்ப வெளியில விடாத, நல்ல ஒரு இருட்டு அறையில வச்சு கூட்டிரு, யாரும் போகாத அளவுக்கு, காத்தே போகாத அளவுக்கு அவரை வந்து ஒரு இடத்துல பூட்டி வச்சிரு அப்படின்னா, அந்த ஹிரண்யகசிப்பு பிரகலாதனுக்கு தண்டனை கொடுக்கும் போது கூட, நீ கொடுத்தா கொடு, நீ என்னன்னா கொடு, எனக்கு நாராயணன் இருக்கு, அவரை என்னை காப்பாத்துறாரு, ஒரு முழு நம்பிக்கை, அந்த குழந்தையாக இருந்தாலும் முழு நம்பிக்கை, எனக்கு அவர் பார்த்துக்குவார், நீ என்ன பார்க்கறது, தந்தை சொல்லுக்க மந்திரம் இல்லை. எப்பேற்பட்ட கொடியவனாக இருந்தாலும் அவர் இறைவன்கிட்ட பக்தியும் தந்தைக்கிட்ட பக்தி இருந்தது பிரகலாதனுக்கு. தந்தைக்கு மதிக்காம இல்லவே இல்லை, தந்தை எதிர்க்கவே இல்லை. அவர் பிரகலாதன் தந்தைக்கு எதிர்க்காமலே இருந்தார். ஆனா பக்தி மட்டும்தான் அவருக்கு பிரதானம். அவர்கிட்ட அழகா சொல்றார், தந்தையே உன்னுடைய கடமையில நான் என்னைக்கும் தவறுனதுல உனக்கு பாசம் காட்ட எல்லாமே செய்யறேன், என்னுடைய பக்தி நீங்க தடங்கல் செய்யாதீங்க தான் சொல்றார். அதுக்கே அவர் ஒத்துக்கொள்ளாம போகும்போதுதான் அத்தனை சிக்கல். அதனால இரவும் இல்லாமல் பகலும் இல்லாமல் வெளியில இல்லாமல் உள்ளுக்குள்ளே இல்லாமல் ஆயுதம் இல்லாமல் எனக்கு சாகணுங்கிற வரம் வாங்கினார். அதனால அந்த மாலை நேரம், அந்தி சாயிற நேரம் தன்னுடைய மடியில வச்சு அவருக்கு வந்து சம்ஹாரம் செய்கிறார், அதுவும் நகத்தால. அதனால நகத்தால அவர் வந்து மரணம் கொடுக்கிறார். பிரகலாதனுக்கு அனுகிரகம் செய்கிறார். பக்தனுக்கு அனுகிரகம் செய்ய எத்தகைய அவதாரம்னால இறைவன் எடுப்பாருங்கிறது தான் ஒரு உதாரணம். எந்த வழியாக இருந்தாலும் அது பின்பற்றது, அதான் சூட்சமம் அறிந்து செயல்படுவாங்க இறைவன் அப்படின்னு. நீ ஏதாவது ஒரு இடத்துல ஒரு ஓட்டை வச்சுட்டு தான் போயிருப்ப, அந்த ஓட்டையில பூந்த வந்துடுவாங்க. அப்ப என்ன வாங்குறாள், பட்சினால சாகக்கூடாது, மிருகத்தாலையும் சாப்பிடக்கூடாது, சாகக்கூடாது, ஆயுதத்தாலும் இறக்கக்கூடாது, தேவர்களாலும் இறக்கக்கூடாது, மனிதராலும் இறக்கக்கூடாது, பெண்களாலும் மரணம் வரக்கூடாது, உள்ளேயும் இருக்கக்கூடாது, வெளியிலும் இருக்கக்கூடாது, அப்ப பகலும் இருக்கக்கூடாது, இரவும் இருக்கக்கூடாது. அப்படிங்களா எப்படி சூட்சமமான வரவு வாங்கினாலும் அதிலே இருக்கக்கூடிய இன்னொரு சூட்சமத்தை அவர் மறந்துட்டார். அந்தி சாயிர நேரம் சொல்லவே இல்லை, உதய காலம்னு சொல்லலை. அவர் உதய காலம் சொல்லியிருந்தாலும் அந்தி சாயிர நேரம் அவர் வந்து மரணம் நிகழ்ந்திருக்கும். உதய காலம் சொல்லியிருந்தாலும் மரணம் வந்து அவருக்கு நிகழ்ந்திருக்கும். அந்த சூட்சமம் இருந்து அப்ப அந்தி சாயிர பகல் முடிந்து இரவு பொழுது ஆரம்பிக்கும். அந்த இருக்கக்கூடிய நாளிகை அவர் பயன்படுத்திக்கிட்டார். ஒரு நாளிகை அது, அந்த ஒரு நாளிகை அந்த இரவு பொழுது மாறக்கூடிய தருணத்தில் அவர் வந்து மரணம் வந்து கொடுக்கிறார். ஆகவே அந்த இறைவனுடைய சூட்சுமத்தை அறிந்து இந்த நரசிம்ம ஜெயந்தியில மனதார நரசிம்மருடைய மந்திரங்கள்லாம் சொல்லி, விஷ்ணு சகஸ்ரநாமம் சொல்லி பாராயணை செய்து, காட்டாளிக்கு சிங்கப்பெருமாள் ஸ்ரீரங்கத்தில் இருக்குது, அங்க போய் வழிபாடு செய்யும்போது கிரக பிடையெல்லாம் நிவர்த்தி ஆகும். ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய சக்கரத்தாழ்வாரும் நரசிம்மரும் சென்று வழிபாடு செய்யும்போது அனைத்து விதமான சௌபாகியங்கள் கிடைக்கும். அது மட்டுமல்லாது அவ்வளவிடம் சென்று வரலாம். சிங்கப்பெருமாள் கோயில், சென்னையில் இருக்கக்கூடிய சிங்கப்பெருமாள் சென்று வரலாம். சோளிங்கர் சென்று அங்கே போய் தரிசனம் செய்து வரலாம். எங்கெங்க நரசிம்மருடைய ஆலயம் பிரதானமாக இருக்குதோ அத்தனை இடத்துல போய் வழிபாடு செய்து வந்தாலே நம்மளுக்கு அனைத்து விதமான சௌபாகியங்கள் வந்து கிடைக்கும். அன்றைய தினம் நரசிம்மரையும் சக்கரத்தாழ்வாரையும் கருட பகவானை சேர்த்து வழிபாடு செய்து கொள்வது நம்மளுக்கு அனைத்து விதமான தொல்லைகள் நிவர்த்தி ஆகும். அதான் சர்ப்பதோஷம், சனி தோஷம்,